ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம உருண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். உருண்டை குழம்பு எப்பயும் போல் காரக்குழம்பு செய்கிற மாதிரி தான். காரக்குழம்பு கூட நம்ம பருப்புலாம் சேர்த்து உருண்டையாக ரெடி பண்ணி அந்த குழம்புல ஆட் பண்ண போகிறோம். அதுதான் உருண்டை குழம்பு. இப்போ நம்ம உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நீங்கள் தக்காளி, வெங்காயம் காரக்குழம்புக்கு எப்படி எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ, தக்காளி ஒரு 3 தக்காளி, 2 வெங்காயம் அரிஞ்சு தனியாக வச்சுக்கோங்க. வடகம் போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி வடகம் போட்டு தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா செவந்தோடனே தக்காளியும் போட்டு நல்லா குழன்னு நல்லா கிண்டிட்டு அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உருண்டை ரெடி பண்ண போகிறோம். அது ஒரு பக்கம் வதங்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம உருண்டையை ரெடி பண்ணிக்கலாம். வாங்க பார்க்கலாம். உருண்டை எப்படி ரெடி பண்ணால், துவரம்பருப்பு, பச்சைப்பருப்பு, கடலப்பருப்பு 3த்தையும் தண்ணியில் ஊற வச்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. நல்லா கழுவிட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கூட நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோன்னா, ஊற வச்சதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அது கூடயே ஒரு 10 பல் தேங்காய் பல் போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அந்த பருப்பு கூடயே நல்லா அரைச்சிக்கோங்க. மசியை அரைச்சிட்டு அந்த வடை எப்படி நம்ம பருப்பு வடை எப்படி சுடுவோமோ அதுக்கு அது மாதிரியே பதத்தில் அரைச்சி எடுத்துக்குவோம். அது கூட 3 காஞ்ச மிளகாவும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. காரத்துக்கு நம்ம வந்து இப்போ தனியாக வந்து வடைக்கு எப்படி சேர்ப்போமோ 2 வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, இது 2த்தையும் நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி அந்த மாவில் உருண்டை மாவில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அதில் வந்து ஒரு 4 கொத்து முருங்கைக்கீரையும் பறிச்சிட்டு வந்து அது கூட அப்படியே சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சி உருண்டை பிடிச்சிக்கோம். நமக்கு எவ்வளோ பெரிய உருண்டை தேவையோ அந்த மாதிரி சின்னதோ பெருசாக அந்த நமக்கு ஏற்ற மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டு இட்லி பானையில் இப்போ அவிக்க போகிறோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இட்லி எப்படி அவிப்போமோ அதே மாதிரி நம்ம இட்லி குண்டானில் தட்டு வச்சு அவிச்சு எடுத்துக்கணும். அவிச்சிட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு நம்ம வந்து குழம்பு வைப்பாங்க பார்க்கும்போது தக்காளி வெங்காயம் வதக்கி வச்சுருக்கோமா, அது கூட மிளகாய் தூள், மல்லித்தூள் 2த்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இந்த உருண்டை வந்த உடனே அந்த குழம்புல போட்டுட்டு நல்லா கொதித்த உடனே புளி கரைச்சி கொஞ்சமாக ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழ சைஸில் புளி கரைச்சி வச்சுக்கணும். அதை ஊற்றி குழம்பு முதல்ல ரெடி பண்ணிக்கணும். அது நல்லா கொதித்த உடனே இந்த பருப்பு ரெடி ஆன உடனே அதில் எடுத்து இந்த குழம்புல போட்டு நல்லா வேக வச்சுட்டு ஒரு கொதி தான். அது கூட நம்ம தனியாக வந்து தேங்காயும் ஜீரகம், பெருஞ்சீரகம் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கணும். இது நம்ம ரெடி பண்ணி வச்ச குழம்பு. இந்த குழம்புல வந்து இப்போ வந்து பருப்பு உருண்டை வெந்த உடனே எடுத்து இதில் போட்டு கொதிக்க வைக்கணும். அதுக்கு நடுவில் நம்ம வந்து தேங்காவை அரைச்சி வச்சுக்கணும். தேங்காவும் பெருஞ்சீரகமும் நல்லா போட்டு அரைச்சி மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே பருப்பு உருண்டையை இப்போ நம்ம ரெடி பண்ணதை அதில் போடணும். அதில் போட்டு 2மே ஒன்றா ஊற்றி ஒரு 4-5 கொதி வந்த உடனே நிறுத்திட வேண்டியதான். இப்போ வந்து தேங்காய் நான் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காவும் பெருஞ்சீரகமும் போட்டு நல்லா மழை அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் அந்த குழம்போடு சேர்த்துட்டு பருப்பு வெந்த உடனே உருண்டையும் சேர்த்து 2த்தையும் ஒன்றா கொதிக்க வச்சதுக்கப்புறம் நமக்கு தேவையான பருப்பு குழம்பு ரெடி. பாருங்கள், இந்த உருண்டை ரெடி ஆகிடுச்சா? இந்த உருண்டையை எடுத்து நம்ம இப்போ குழம்புல சேர்க்கணும். சேர்த்துட்டு 2த்தையும் ஒன்றா ஊற்றணுன்னா நமக்கு குழம்பு ரெடி. நம்ம இது வந்து சாதத்துக்கு சாப்பிட்லாம், இட்லி, தோசை எதுக்கு வேணால் சாப்பிட்லாம், சப்பாத்தி கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா கிண்டிட்டு ஒரு 2-3 கொதி வரணும். கொஞ்சம் கொதி வந்த உடனே நம்ம வேக வச்சுருந்த பருப்பு வச்சுருக்கோமா, உருண்டை பருப்பு, அந்த உருண்டையும் வந்து குழம்புல சேர்த்துக்க போகிறோம். குழம்புல சேர்த்து அதையும் கொஞ்சம் கொதிக்க விடணும். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை மிளகாத்தூள்லாம் அந்த நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே போட்டு நம்ம வேக வச்சுக்கணும். அவ்வளோதான். இந்த பருப்பு உருண்டையை போட்ட உடனே குழம்பு ரெடி ஆகிடும். ஒரு 4-5 கொதி வந்தோடனே குழம்பு தயார். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்களும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே, பாய்.